Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகத்சிங் பேருந்து நிலையத்தில் இரவு நேரத்தில் மின்விளக்குகள் எரியாததால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். கடந்த சில நாட்களாக அப்பகுதியில் மழை பெய்து வருவதால் மாலை 5 மணிக்கெல்லாம் இருட்டி வருகிறது. ஆனால் நகராட்சி நிர்வாகம் பேருந்து நிலையத்தில் 6 மணியாகியும் மின்விளக்குகளை எரிய விடாமல் மெத்தனம் காட்டி வருவதால் இந்த இருளை திருடர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவார்கள் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே மின் கம்பங்களை ஏற்றிச் சென்ற டிராக்டர் சாலை ஓரத்தில் உள்ள தடுப்பு கம்பி மீது மோதி விபத்துக்குள்ளானது. அச்சரப்பாக்கம் மின்வாரிய அலுவலகத்தில் இருந்து பொலம்பாக்கம் துணை மின் அலுவலகத்திற்கு தனியார் டிராக்டர் மூலம் 6 மின்கம்பங்களை ஏற்றி செல்லப்பட்டன. அப்போது செல்லும் வழியில் டிராக்டர் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் உள்ள தடுப்பு கம்பி மீது மோதி விபத்தான நிலையில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வீடு கட்டுவதற்கு அரசு ஒதுக்கீடு செய்த கட்டுமான பொருட்களை மக்களுக்கு வழங்காமல் துருப்பிடித்து வீணாகும் நிலை உள்ளதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவுடையார் கோவில் ஊராட்சியில் ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்ட மத்திய மாநில அரசுகள் இரும்பு கதவு ஜன்னல் மற்றும் கட்டுமான கம்பிகள் ஒதுக்கீடு செய்த நிலையில் மக்களுக்கு வழங்கப்படாமல் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஊராட்சி நிர்வாகத்தின் மெத்தன போக்கால் மக்கள் வரிப்பணம் விரயமாக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல்லில் மின்கசிவு காரணமாக மாவு மில்லில் தீ விபத்து ஏற்பட்டது. ஆர்த்தி தியேட்டர் சாலையில் அழகர் மாவு மில் உள்ளது. இங்கு மின்கசிவு காரணமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீ மளமளவென கட்டிடம் முழுவதும் பரவியது. இந்த தீ விபத்தில் அரவை மில்லில் இருந்த 2 இயந்திரங்கள், அரிசி மூட்டைகள், சாக்குகள் என பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமானது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஒரே கிராமத்தில் 15க்கும் மேற்பட்டோருக்கு மஞ்சள் காமாலை நோய் தாக்கியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லியாளம் பகுதியில் சுமார் 15க்கும் மேற்பட்டோருக்கு மஞ்சள் காமாலை நோய் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் போதிய மருத்துவமனை வசதி இல்லாததால் அண்டை மாநிலமான கேரளாவில் உள்ள சுல்தான் பந்தேரி பகுதியில் சிகிச்சைக்கு செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் ஸ்டாலின் அரசின் சுகாதாரத்துறையினர் இப்பகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்தனர்.